அடுத்து இதுக்கு பதில் சொல்ற மாதிரியே நம்ம அக்கா வந்தாங்க. ஐயா வெங்கடேஷ் ஐயா, நீங்க இதுக்கு கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மத்திய அரசு எது செஞ்சாலும் அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த உள்நோக்கம் தான் எதுன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் என்றுமே தமிழ் தொன்மையானது என்பதை மறுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வசுதேவ குடும்பத்தை சொல்வதற்கு முன்னாலேயே அவர் யாதும் ஊரே யாவரும் கேளிரை பற்றித்தான் சொன்னார். ஐநா சபை வரைக்கும் தமிழை ஒலிக்க செய்திருக்கிறார். ஆக இவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கிற பிரதமரை, தமிழ் மீது ஆர்வம் கொண்டிருக்கின்ற பிரதமரை, பாரதியின் பெயரில் தமிழ் இருக்கையை இந்து பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்திய பிரதமரை, தனது தொகுதியான வாரணாசியிலே ஏற்படுத்திய பிரதமரை, ஆக இவ்வளவு தமிழுக்காக தனது ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருந்த பிரதமரின் கீழ் உள்ள அரசு கீழடியை உதாசீனப்படுத்துகிறது என்றும் அதனால் தமிழின் தொன்மையை மக்களுக்கு உணர்த்த மறுக்கிறது என்று சொல்வதும் அப்பட்டமான பொய். ஏயோ அங்கிருந்து இங்க வாயான்னு சொல்லி சிவகங்கையில கூப்பிட்டா என்னன்னு பார்த்தா, கண்ணீர்கள் ஆட்டத்தை விட காளையர்களின் ஓட்டம் எவ்வளவு சொர்க்கம் வாய்ந்ததுன்னு பாரியானாங்க. உண்மையிலேயே இதை விட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. சூப்பரா ஒன்றை சூப்பரா கோவிந்தராஜ் ஜாக்கியா ஜாக்கி ஆறா ஒராள் எடுக்கயா ஒராள் படி சூப்பர் படியா கௌரிக்கு எடுக்கயா மாடு ஒராள் புடிச்சா நம்பர் சூப்பர் சூப்பரா ஆளா கௌரிக்கு எடுக்கயா சூப்பரா